கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின 3ஆம் நிருபம், அதிலே 2வது வசனத்தை வாசிக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த யோவான் தன்னுடைய 3வது நிருபத்திலே காயு எனப்படுகிற ஒரு மூப்பனுக்கு எழுதுகிறார். இந்த காயு எனப்படுகிற மூப்பனுக்கு எழுதும் போது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாகும். அப்ப இந்த காயுவுக்கு எழுதும் போது முதலாவதாக வாழ்த்துதல். நிருபங்களிலே நாம் வாசித்து பார்ப்போமானால் முதலாவதாக வாழ்த்துக்கள் இருக்கும். நாமும் கூட கடிதங்களை எழுதும் போது முதலாவதாக வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறோம். அப்ப வாழ்த்துக்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வாழ்த்துக்களிலே ஆசீர்வாதமும் இருக்கும், அறிவுரையும் இருக்கும். இதெல்லாம் கலந்ததுதான் ஒரு வாழ்த்து. அப்ப இந்த வாழ்த்து கூறுகிற போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி என்ன ஜெபிக்கிறேன், உன்னையும் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ எல்லாவற்றிலும் நன்றாக வாழும்படி என்னுடைய ஜெபமும் உனக்கு உண்டு. அதே வேளையில நீயும் கவனமா இருக்க, உன்னையும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்ப இந்த இடத்துல 2 காரியங்களை மனதிலே வைத்து யோவான் கூறியிருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல முதல் காரியம். 2வது காரியம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இது சரீர பிரகாரமான ஒரு ஆலோசனை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மட்டும் கரிசனை உடையவர் அல்ல. சரீர பிரகாரமான காரியத்திலும் தேவன் கரிசனை உடையவராக இருக்கிறார். அப்ப யோவான் என்ன கூறுகிறார் பாருப்பா தம்பி, தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் பார்க்கல, நீ பூமிக்குரிய காரியத்திலையும் உன்னுடைய எப்படி இருக்கணும், நல்லா வாழணும். கர்த்தர் ஒரு இடத்துல ஒருபோது சொல்லவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இரு, பூமிக்குரிய காரியத்துல நிறைய வியாதியை வாங்கிக்கிட்டு துன்பத்தோட இரு சொல்லி இருக்கிறாரா? சொல்லல. ஆனால் இந்த உலகமானது நமக்கு துன்பத்தை தந்து கொண்டுதான் இருக்கும். நாம சும்மா இருந்தாலும் உலகம் சும்மா இருக்க. இந்த உலகத்துல நீங்களும் நானும் கெட்டவர்களாக மாற வேண்டுமானால் உண்மையா வாழ்ந்தாலே போதும், கெட்டவனா மாறிடுவோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலே போதும், நம்ம கெட்டவர்களா மாறிடும். அதுதான் உலகம், இல்லையா? அப்ப முதல் பகுதி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கணும் முதல்ல, இல்லையா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய ஆத்துமா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, யாருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, அந்த ஆத்மாவினுடைய நிலைமை இப்ப என்ன? ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆத்மாவானது என்ன நிலைமையில் இருந்தது, இல்லையா? எபேசியர் நிருபத்துக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அப்ப நம்முடைய ஆத்மா எப்படி இருந்தது? முதல்ல காணமே, நம்முடைய ஆத்மா எப்படி இருந்தது? மரித்ததா இருந்தது. மரித்தது என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆத்மா மரித்திருந்தது. பாவம் என்கிற வியாதி, இந்த பாவம் என்கிற ஒரு கொரோனா தாக்கிருச்சு. நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்ததா இருந்தது. அந்த 3வது வசனம் அப்ப வாசிங்க. 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும்
முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நல்லா கவனிக்கணும், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த மாம்சமும் மனதும். அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் நண்பர்கள். கவனிங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் நண்பர்கள், இணை பிரியாத நண்பர்கள். மாம்சம் விரும்புறத ஆத்மா உடன்படும், ஆத்மா விரும்புறத மாம்சமும் உடன்படுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்த உடனே, அந்த ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் நமக்குள் வந்த உடனே இரண்டாக பிரிகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று. இப்ப சரீரமும் ஆத்மாவும் எப்படி இருக்கு? ஒன்றுக்கொன்று. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஆத்மாவும் சரீரமும் நண்பர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் என்ன சொல்லுதுன்னா, சரீரம் வேற, ஆத்மா வேறு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மாம்சத்திலே இன்னும் ரட்சிக்கப்பட இல்லை. நம்முடைய மாம்சமானது மீட்கப்படுவதற்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:23 தெளிவா வாசிக்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 23ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த சரீரமானது நம்முடைய ஆத்துமாவை போல ரட்சிக்கப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு, மகிமையான ஒரு சரீரத்துக்குள் மாற்றப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுவரை இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் போராட்டம், பாவத்தோடு போராட்டம் இருக்கா இல்லையா? பிசாசோடு போராட்டம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை விட பெரிய ஆளா இருப்பாரு இல்லையா? அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய ஆத்மாவானது நம்முடைய சரீரத்துக்கு ஒத்து போனது. இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே ரெண்டு விரோதம் ஆயிடுச்சு. இப்ப ஆத்துமா எங்க இருக்கிறது? நல்லா கவனிய, ஆத்துமா எங்க இருக்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, நல்ல கவனிங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு போதும். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆத்மா யார்கிட்ட இருந்தது? யாருக்கு சொந்தம்? யாரோ சொன்னார்கள் பிசாசு என்று. உண்மைதான், சத்தமா சொல்லலாம்ல. எங்க இருந்தது? பிசாஸ், பிசாசுக்கு சொந்தம். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி வெற்றி சிறந்து உங்களை என்னை மீட்டுக் கொண்டபடியினால் நம்முடைய ஆத்துமாவானது இப்போது யாரிடத்தில் இருக்கிறது? தேவனுடைய பலம். தேவனுடைய பலம் என்பது எதை காட்டுது? பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிக்கணும், தேவனுடைய பலத்தினாலே. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய என்னுடைய ஆத்துமா காக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க என்னால முடியாது. எந்த நேரத்திலும் தவறு வரலாம், எந்த நேரத்திலும் இடறுதல் வரலாம், எந்த நேரத்திலும் பாவம் வரலாம், பின்மாற்றங்கள் வரலாம் இல்லையா? சமீபத்துல நல்ல ஒரு ஊழியக்காரர், உலகெங்கில் உள்ள தமிழர்கள் மத்தியில நல்ல வசனத்தை தெளிவா பேசக்கூடியவர், பால் மாதிரி பேசும், அவ்வளவு அருமையா பேசக்கூடிய ஒரு ஊழியர். லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அதுல இருக்கிறார்கள். முந்தா நாள் ஒரு செய்தி போட்டிருக்கிறாரு,
நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுகிறேன். வேதாகமம் பொய், இயேசு கிறிஸ்துவ பொய் என்று போட்டிருக்கிறார். யாரும் எந்த நேரத்திலையும் விலகலாம், விட்டுட்டு போகலாம் இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஆத்துமா எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறபடியினாலே பாதுகாப்பா இருக்கு. நீங்களும் நானும் நினைத்தாலும் அவரை விட்டு விலக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அப்ப தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்க கூடவே இருப்பார். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் வருவார், பாவம் செய்து அவரை விட்டுட்டு போயிடுவார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பாக்கியவான்கள். நீ தவறிலே விழுந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுவாரே ஒழிய உன்னை விட்டு விலக மாட்டாரு. உன் ஆத்துமாவை பாதுகாக்கிற பொறுப்பை தேவன் பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா அப்படிதான் பேதுரு சொல்றாரு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய ஆத்துமா இப்போது பாதுகாப்பா கர்த்தருக்குள்ள இருக்கு. அப்ப யோவான் என்ன கூறுகிறார் என்றால், தம்பி காயு, உன் ஆத்துமா பாதுகாப்பா இருக்குல்ல, எந்த ஆபத்தும் இன்றி நல்ல பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்குல்ல, எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் ஆத்துமாவை யாரும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்கிற மிகப்பெரிய ஒரு வல்லமையானது உன்னை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு சக்தியும் உன் ஆத்துமாவை கெடுக்க முடியாது, உன் ஆத்துமாவை பறித்து கொள்ள முடியாது. நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவராக இருந்தா உன் ஆத்துமாவுக்கு பொறுப்பு பரிசுத்த ஆவியானவர். அப்போ உன் ஆத்துமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? ஆராதனைக்கு வர்றதுன்னா ஒரு சந்தோஷம், தேவனை துதிப்பதுன்னா ஒரு சந்தோஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களிலே, எண்ணற்ற காரியங்களிலே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஒரு சந்தோஷம். என்னையும் சேர்த்துக் கொள்ள போகிறார், ஒரு சந்தோஷம். கோடா கோடி ஆண்டுகள் அவரோடு கூட வாழ போற, அது ஒரு சந்தோஷம். உன் ஆத்மா சந்தோஷமா இருக்குது, நிம்மதியா இருக்குது. இனி நான் பாவி அல்ல, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். நான் தண்டனைக்குரியவன் அல்ல, தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன். ஆத்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, உறுதியோட இருக்குது. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் அப்படின்றால், இந்த உலகத்துல ஒரு வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த வாழ்க்கையிலும் நீ என்ன செய்யணும்? நல்லா வாழணும். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழும்போது சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புகிறார். ஆனா பிசாசுக்கு பிடிக்காது, சில மனிதர்களுக்கும் பிடிக்காது இல்லையா? ஆங்கிலத்துல சேடிசம் என்று சொல்லுவார். மனைவி ரொம்ப சந்தோஷமா இருந்தா கணவனுக்கு பிடிக்காது, கணவன் சந்தோஷமா இருந்தா மனைவிக்கு பிடிக்காது. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? என் கணவனை அடியும் ஜெபம் பண்ற மனைவியில இருக்காங்க. என் மனைவியின் வாயை தையல் போடு ஆண்டவரை சொல்ற கணவன் இருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளேயே வைத்து வேகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நிறைய பேர் மாட்டிட்டு முடிக்கிறான். சில பேர் என்னிடம் கேட்பார்கள், பிரதர் உங்க சகோதரி மனைவி மரித்துட்டாங்க, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள், தனிமையா இருக்கீங்க, ரொம்ப பாக்கியசாலி, எங்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை. சகோதரி நல்லா ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆனா வாயை திறந்தா என்ன பேச்சு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு, உண்மை அது. முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன்னா ஆத்மாவுல பலப்பட்டு நல்லா பேசுறாங்க, பரிசுத்த ஆவியானவர் தந்த வல்லமையை அதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்திலே நீ சந்தோஷமாக விரும்புகிற தேவன் ஒருவர் உண்டு. நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோமா? என்ன காரியத்தை சொல்றாரு ரொம்ப கவனமா பார்க்கணும். சரீரத்துல நீ நல்லா வாழணும், எந்த குறைபாடு இன்றி நீ இருக்கணும். இப்போ தேவன் இந்த உலகத்துல நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே
எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார். கவனிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் போய் ஆண்டவரே எனக்கு மக்காச்சோளம் வேணும் கேட்டாரா? இல்ல யாராவது மூப்பர் போய் எங்க சபையாருக்கு வாழைப்பழம் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஒரு வாழைத்தோட்டத்தை உருவாக்க ஆண்டவரே கேட்டாங்களா? நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எதற்கு? நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த சரீரத்துல ஆரோக்கியம் உடையவர்களா இருக்கணும், இல்லையா? அதற்கு தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில, நம்முடைய கிறிஸ்தவத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சரீரத்துல பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள். காரணம் யாரு? நாம தானே. தவற நம்ம ஒத்துக்கணும், கவனமா இருக்கணும். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்காக சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நன்மைக்காக சிருஷ்டிக்கப்பட்டதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டு வறுமையில் இருந்தேன், தேவனை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், காலையில 8 இட்லி சாப்பிடுறேன். ஆண்டவர் அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. சீக்கிரம் செத்து போகும். வறுமையில் இருந்த எண்ணெய் டெய்லி கறி குழம்பு சாப்பிட கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அதுக்கு அவனே உயர்த்தினாரு. இப்ப கறி குழம்பு எப்ப சாப்பிடணுமோ அப்பதான் சாப்பிடணும். எல்லாத்துலயும் ஒரு அளவு, அளவுக்கு மீறினா அமிர்தமும். இன்னைக்கெல்லாம் உபதேசம் வருது, நீ ராஜாவின் பிள்ளை நல்லா வாடு, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு. நான் ராஜா மகன் நல்லா சாப்பிடுறேன்ட்டு அடுத்த வருஷம் இருக்க மாட்டாரு. அந்த பிரசங்கியா 2வது முறை வரும்போது அவரை விசுவாசிய காலை என்ன அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. தேவன் உனக்கு எதற்காக அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நினைத்தபடி சாப்பிடுவதற்கு அல்ல, ஒரு கட்டுப்பாடு. பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் தானே அவமாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். என் சரீரத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். என் சரீரத்தை யாரு வைக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ள? நான் தான் வைக்கணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு நடக்க முடியாம முடங்கால் வழி வந்தன, கர்த்தாவே என்னை ரட்சியும். எப்படி ரட்சிப்பாரு? ஏற்கனவே ரட்சித்திருக்கிறார். நீ அளவில்லாம செய்துட்டு ஆண்டவரை நோக்கி செய்யக்கூட அளவு இருக்கணும், இல்லையா? அப்ப தேவன் ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை அளவோட உட்கொள்ளு. நீ தேவனுக்காக ஊழியம் செய்யணும், நீ தேவனுக்காக பாடுபடணும். அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். வயதான பிறகு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு நாம பொறுப்பு இல்லை, இல்லையா? இப்ப எல்லாம் 40 வயதை தாண்டிட்டாலே ஒண்ணும் முடியல, மாதிரி நடக்க முடியல. நான் கராத்தே கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடுவேன். அன்றைக்கெல்லாம் பஸ் வசதி எல்லாம் இல்ல, நடந்தா எங்க போறாலும். இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடந்தாலே என்னமோ மாதிரி ஆகுது. ஏன்னா வயதாகுது. அந்த வயது முதுமை வர வர நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா வாலிப நாட்கள்ல இருக்கும்போது, இளம் வயதுல இருக்கும் போது நம்முடைய சரீரத்தை சரியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கு. சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு ஐயா இருக்காரு, 73 வயசு ஆச்சு. வாலிப தம்பிய மாதிரி நல்லா ஓடுவாரு, செயல்படுவாரு. ஏன் தெரியுமா? கட்டுப்பாடான சாப்பாடு. நம்மளோட உடம்ப ரொம்ப நம்மளுடைய உடலை நம்ம தான் பாதுகாக்கணும். அதனாலதான் யோவா சொல்லுகிறாரு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அளவுக்கு அதிகமா எதையும் என்ன செய்யக்கூடாது, உட்கொள்ள. நம்ம உடம்புக்கு தேவை எதுவோ அதுதான். தேவன் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்து என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? அருப்புக்கோட்டையில நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு வா அதான் சொன்னாரு. நல்ல 2 பொறுப்பை கொடுத்தாரு. என்ன பொறுப்பு? அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். நல்லா தான் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. பண்படுத்தவும். அப்ப அர்த்தம் என்ன? அதை நீ பண்படுத்து. அப்ப நீ உழைக்கணும், சும்மா இருக்க கூடாது. அடுத்து 2 வேலை, நீ தூங்காம அதை பாதுகாக்கணும். தூங்குற நேரத்துலதான் நீ தூங்கணும். மத்தியானம் 2 மணிக்கு நம்ம போன் பண்ணாலும் தூக்கத்துல இருக்க பிரதர் அப்புறம் கூப்பிடுங்க. தூங்குற நேரத்துல எல்லாம் மொபைல நோண்டுறது. நைட்ல 1 மணிக்கு போன் பண்ணாலும் அங்க ஆன்லைன்ல இருக்கு, இல்லையா? தூங்க வேண்டிய நேரம் தேவன் இரவு வேலை தூங்குவதற்கு கொடுத்திருக்கிறாரு. 1 மணி வரை எல்லாம் மொபைல பார்த்துக்கிட்டே இருந்தா உடம்பு என்ன ஆகும்? கெட்டு போகும், மனநிலை பாதிப்பு வரும், தூக்கம் கெட்டு போகும், தூங்க முடியாது. பகல்ல வேலை செய்ய வேண்டிய இடத்துல தூங்குறது.
தேவன் அன்னைக்கே ஆதாமுக்கு கட்டளையிட்டாரு, நீ பண்படுத்தணும், தோட்டத்துல வேலையும் செய்யணும், அதை பாதுகாக்க 2 வேலையை உனக்கு தாரேன். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே உழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? உழைப்பு ரொம்ப முக்கியம். பவுல் சொன்னாரு, வேலை செய்யாம ஒருத்தனும் வேலை செய்யலையா நீ சாப்பிடாதன்ற. உழைப்பு வேணும். அந்த உழைப்பு இருந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆதாமுக்கு தேவன் எதற்காக வேலையை கொடுத்தாரு? நீ உழைத்தா தாப்பா உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆப்பிள பிடிங்கி சாப்பிட்டுட்டு, பப்பாளி பழம் கொய்யாலாம் சாப்பிட்டுட்டு ஏதேன் தோட்டத்துல படுத்துட்டேன்னா மோசமா போயிடும். நீ உழைக்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்தாலும் யாரும் நடக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது இல்லை, இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு சில சகோதர சகோதரிகளை பார்த்தா ஓவர் வெயிட், ரொம்ப வெயிட். கார்ல எல்லாம் உட்கார வச்ச பின்னால ஒரு ஆள் தான் உட்கார முடியுது. பைக்கில் கூட்டு போக முடியுதா? அப்ப பைக்கெல்லாம் கம்மி, கார் அதிகமாயிருச்சு. ஆனா ஆளுங்க குண்டாயிட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை, அளவுக்கு அதிகமான சாப்பாடு. இது எங்க கொண்டு போய் விடும்? மொபைல பார்த்துக்கிட்டு, மொபைல பார்க்காம 2 இட்லி சாப்பிடுவாரு. மொபைல பார்த்துக்கிட்டு இங்க வைக்க இவர் சாப்பிடுறாரு. கடைசியில பார்த்தா 11 இட்லியும் காணும். யாரா எடுத்தது? நீ தாங்க சாப்பிடு. சில பேர் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். டிவியில அங்க போக போக இங்க 1/2 கிலோ மிச்சரு, ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா 1/2 கிலோ மிச்சரை காணும். உண்மையா இல்லையா? கறி குழம்பு வைத்தா டாக்டர் சொல்றாரு 2 துண்டு போதுயா ஆரோக்கியத்துக்கு. நம்மாலு கம்மியா வாங்கிட்டு அடிதடி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன், அடுத்த வாரம் 2 கிலோ வாங்கினாச்சு. 20 வயது வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு மரித்து போறாங்க. எதுக்குலாம்? அட்டாக், இல்லையா? என்னென்னமோ சொல்றான், வாயிலே வரமாட்டேன் அந்த உணவுக்கு பேரு. கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் சாப்பாட்டு காரியத்துல என்ன செய்யணும்? ஆமா, வீட்டுல சமைத்து சாப்பிடுவோம். ஹோட்டல்ல நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாள் என்ன ஆகும்? வியாதிய கொண்டு வரும். ஆமா, ரொம்ப கவனமா இருக்கும். கேரள மாநிலத்துல ஒரு வாலிபன் லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனான். போற வழியில இரவு வேளையில இரவு ஹோட்டல்ல நிறுத்தினாங்க. சாப்பிட்டான், கறி வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். பெங்களூர்ல போய் குளிச்சுட்டு படுத்துட்டான். நண்பர்களை பார்த்து சொன்னா, நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இவன் ஆபீஸுக்கு போயிட்டு பாக்குற, நண்பனை காணோம். போன் பண்ண எடுக்கல. திரும்ப வந்து பார்த்தா ரூம் சாத்தி இருக்கு. உடைத்து உள்ள போய் பார்த்தா மரித்து கிடக்கான். போஸ்ட்மார்ட்டம் செய்த போது இந்த மருத்துவர்கள் சொன்னார்கள், வருகிற வழியில ஹோட்டல் உணவு, பழைய உணவு, அந்த உணவை சாப்பிட்டு மரித்து போனான். நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? மாமா வந்திருக்காரு, ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வா. என் வீட்டுல செய்ய முடியாதா? மாமாவை ஏன் சீக்கிரம் அனுப்புற? அடுத்த வருஷமும் வரணும்ல அவரு. எங்க ஊரு பக்கம் எல்லாம் சொல்றான், மாப்பிள சாப்பிடலன்னு வச்சுக்கோ, கொண்டே விடுவேன், சாப்பிடுறான். நீ என்ன கொள்றது? அவரே செத்து போவாரு. அவரு கம்மியா சாப்பிடுவாரு, இவர் பாசம் காட்டுறாராம். சாப்பிடுறதுல எல்லாம் பாசம் காட்டக்கூடாது. அவருக்கு அளவு எதுவோ அதைத்தான். தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். இப்படித்தாப்பா சாப்பிடணும், இவ்வளவுதான்ப்பா சாப்பிடணும். நான்லாம் ஒல்லியா, பெங்களூர் போகும்போது ரொம்ப ஒல்லியா இருப்பேன். பலகையெல்லாம் எடுத்து வகுத்துல அடிப்பார்கள், பலகை ஒடிந்து போகும், அப்படி இருந்தது. அங்க போன உடனே ஊழியக்காரர் நல்லா சாப்பிடணும், பார்த்தா பெரிய இலை, எங்க வாங்குவான்னு தெரியாது. அந்த மூலையில இருக்கு, எட்டி தான் எடுக்கணும், அவ்வளவு பெரிய இலை. சாப்பிடாட்டி பாஸ்டர் சரியில்லை, ஊழியக்காரர் சரியில்லை. அங்கதான் ஒரு கிளாஸ் விக்குது, இவ்வளவு உயரம். அதுல ஏதோ மஞ்சள் பவுடரை போட்டு கொடுக்குறான், பால், இவ்வளவு பால். சாப்பிட்டு முடிச்சா அம்பளோட்டு குடிக்கணும். எல்லாத்தையும் குடித்தா தான் ஊழியக்காரர், இல்லைன்னா கம்ப்ளைண்ட், ஊழியக்காரர் சரியில்லை, அவரை மாத்துங்க. ஒரே வருஷம் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து பாக்குறேன், கணபதி மாதிரி ஆயாச்சு, பிள்ளையார் மாதிரி ஆயாச்சு. இப்ப கூட பரவாயில்ல. அப்ப எல்லாம் வயிறு இப்படி இருக்கும், வகுத்துல வச்சுதான் பயில் படிப்பேன். அப்படி ஆயிடுச்சு உடம்பு. அளவில்லாத உணவு. மூணாருக்கு ஒரு ஊழியக்காரர் 2 வருஷத்துக்கு மேல போனாரு. போனவர் அங்கேயே இறந்துட்டாரு. என்ன பண்ணு கேட்டா, அவர் நல்லா சாப்பிடக்கூடியவர். ஊழியக்காருக்கு வையு, ஊழியக்காருக்கு வையு, 4 முட்டை வையு, 3 முட்டை வையு. அங்கேயும் போய் நல்லா சாப்பிட்டுருக்காரு. நடுவு இரவுலையே அப்படியே போயிட்டார். கவனம் தேவை. வேதம் சொல்லுது, நீ ஒரு அதிபதியோட உட்கார்ந்தால், நீ சாப்பாட்டு பிரியனா இருந்தால் என்ன செய்யணுமா?
தொண்டையில நம்ம ஆளுக்கு முன்னால அருவாள் எடுத்து வச்சாலும் அருவாள் எடுத்து பின்னால வச்சுட்டு சாப்பிடுவான். அவன் என்ன நினைக்கிறான், அருவா வச்சிருக்கிறது கறி அறுத்து சாப்பிடுறதுக்கு. இன்னும் வை மாப்பிள்ள அறுத்து சாப்பிடுவோம். நீ போஜன பிரியனா இருந்தா உன் ஆத்மா வாழ்வது போல நீ என்ன செய்ய முடியாது, நீ வாழ முடியாது. இன்னொருக்கு தீவனம் இதெல்லாம் பேசணுமா பிரதர்? பேசித்தான் பிரதர் ஆகணும். உணவுல கட்டுப்பாடு நீ இருந்தால் நீ அதிக நாட்கள் கர்த்தருக்காக நீ உழைக்க முடியும், குடும்பத்துக்காக நீ உழைக்க முடியும், குடும்பத்தை பாதுகாக்க முடியும். எந்த நேரம் என்ன உணவு உண்றோம் அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். எண்ணெயில பொரித்ததான் அதிகமா நான் சாப்பிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதான் யோவான் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கு. நீயா வியாதிய வர வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து இல்லையா? மதுரையில ஒரு முறை ஒருவரை ஸ்கேன் பண்ண கூட்டு போனேன். அங்க போய் பார்த்தா பெண்கள் தான் அதிகமா உட்காந்துருக்காங்க. ஸ்கேன் பண்ண கிட்னி ஃபெயிலியர். வேலை கம்மியாயிருச்சு, உழைப்பு கம்மியாயிருச்சு, வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பாடு அதிகமாயிருச்சு. இது எவ்வளவுதான் தாங்கும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும், அதான் தேவன் விரும்புறாரு இல்லையா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும். பவுல் தீமோத்தேயுனுடைய ஆரோக்கியத்திலே கரிசனை உடையவராக இருந்தார். பவுல் தீமோத்தேயுனுடைய உடல் நலத்திலும் கரிசனை உடையவராக, தம்பி நீ ஜெபம் பண்ணு, நீ ஊழிய செய், வேதத்தை தியானி, மற்றவர்களுக்கு போது எல்லாம் நல்லது, ஆனா உடம்பு இருக்கு இல்லையா, அதையும் நீ என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் உடலை கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தை கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு கர்த்தர் பொறுப்பு அல்ல. உன் ஆத்மாவுக்கு தான் கர்த்தர் பொறுப்பு. உன் சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உன்னிடத்துல கொடுத்திருக்காரு. நீதான்ப்பா பார்க்கணும், நீதான் கவனித்துக் கொள்ளணும். சரியான நேரத்துல தூக்கம், சரியான நேரத்துல தண்ணீர் குடிக்கணும், சரியான நேரத்துல உணவு இல்லையா? சில பேர் 6 நேரம் சாப்பிடணும். உள்ள தனியா பேக் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்காதுமா தெரியல. ஆனா அந்த 3 நேரம் தேவன் நியமித்தது, அந்த 3 நேரம் இல்லையா? அதை மீறி போகக்கூடாது, வியாதி வரும். இப்ப இங்க பவுல் சொல்றாரு, உனக்கு அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். திராட்சரசம் அப்படின்னா தப்பா நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆளுகிட்ட எல்லாம் கவனமா பேசணும். பிரதர் சொல்லிட்டு போயிட்டாரு, திராட்சரசம் குடிக்கலாம்னு. திராட்சரசம்னா வைன் போட்டிருக்கு. உடனே ஒரு டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல தான்ப்பா திராட்சரசம், இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, வைன். அப்படியா, கடையில் வாங்கிட்டு வாருன்னு தெரியாம அந்த வைனை சொல்லல. அந்த நாட்கள்ல யூதர்கள் ஆரோக்கியத்திற்காக திராட்சை ரசத்தை இன்றைக்கும் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், அங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனா நமக்கு கொஞ்சம் குடிக்க கொடுப்பார்களாம். அந்த பாசம், அந்த வரவேற்பு, உபசரிப்பு கொஞ்சம் குடிக்க கொடுப்பார்கள். அப்ப திராட்சை, நல்ல திராட்சை ரசத்தை பருகினால் உடலுக்கு ஆரோக்கியம். அப்ப தீமோத்தேயுட்ட சொன்னாரு, தண்ணியை மட்டுமே குடிக்காதப்பா இல்லையா, திராட்சை ரசம் சேர்த்துக்கோ. நீங்களும் நானும் நம்முடைய உணவிலே ஆரோக்கியமானது எதுவோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும். ஆமா, மாட்டுக்கு புல்லு போட்டோம்னா அதுல நிறைய குளம் எல்லாருக்கையும் சேர்த்து சாப்பிடும், அது தெரியாது. நாமும் கூட நம்ம உடம்புக்குள்ள என்ன கொண்டு போகணுமோ அதைத்தான் கொண்டு போகணும். கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. விதவிதமான, அதுக்குன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கான், விதவிதமா தயார் பண்றான். பச்சை கலரா இருக்கு, மஞ்சள் கலரா இருக்கு, கருப்பு கலரா இருக்கு, என்னென்னமோ தயார் பண்றான். இதை பார்த்தோன்னு ஒரு ஆசைவா குடும்பமா போவா, குடும்பமா போய் சாப்பிட்டு குடும்பமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஃபேமிலியா போய் உட்காருது. ஃபேமிலி டாக்டர்னு போடுறேன், வீட்டுக்கு வரான் டாக்டர். தேவையா நமக்கு? அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய சரீரத்துல நீ ஆரோக்கியம் உள்ளவங்களா இருக்கணும், நல்லா நீங்க வாழணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறது. கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடை பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்,
சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நினைக்கிற நிறைய சாப்பிட்டா தான் ஆரோக்கியம், அப்படி எல்லாம் இல்லை. யார் அளவோடு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவன் ஆடல் பாடலோட முதலே போயிடுவான். நமக்கு அப்படி வேண்டாம், ஜாக்கிரதையா இருப்போம். அப்ப இந்த வசனத்திலே யோவான் இந்த வாழ்த்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா பாதுகாப்பா இருக்குங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சரீர விஷயத்துல கொஞ்சம் பயம் வேணும். பயம் இருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதன்னு. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு நான் பயப்படாம உட்காந்துருப்பேன் அப்படின்னு அப்படியே போயிடுவேன். பயம் இருக்கணும், சாப்பிட்ற விஷயத்துல கவனமா இருக்கணும். இல்லை என்றால் தேவனுக்காக நீங்கள் நான் உழைக்க முடியாது, நம்முடைய குடும்பத்தை பார்க்க முடியாது, பிள்ளைகளை மனைவிகளை இளம் வயதிலே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் தேவன் நம் மீது கரிசனை உடையவராக இருக்கிறார். ஜாக்கிரதையோட இருப்போம். நம்முடைய ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் காப்பது போல நம்முடைய சரீரத்தை நாம காத்துக்கொள்ளுவோம், அதற்கு பாதுகாப்பு கொடுப்போம், எச்சரிக்கை இருப்போம். நிச்சயமாக நம் அனைவரையும் தேவன் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்க கிருபை செய்வாராக. யாவரை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்திற்கு மறுபடியும் என் நன்றியை தெரிவித்து இந்த வார்த்தையிலே சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.